நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தோட்டு பேச ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 941வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்ற நிறைய டாபிக்ஸ் மனசில் ஓடி இருந்தது. ஒரு ரெண்டு மூணு நாளாகவே ஒரு அன்பர், டக்குன்னு பேர் ஞாபகம் வரல எனக்கு, அவர் நீங்கள் பரமாச்சாரியாரால் அகிலாண்டேஸ்வரின்னு சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி. அவர் மதியொளி சரஸ்வதின்னு மயிலாப்பூர் இருந்தா அந்த காலத்தில். எங்கள் தாத்தாக்கு 98 வயசு வரைக்கும் அப்போ தான் காலமானார். அவர் ஜானகி ராம சர்மாண்டு கலாவல்லி மேக்சினுடைய எடிட்டர். அவர் அவருக்கு மதியொளி சரஸ்வதி அந்த அம்மாவுடைய ஃபேமிலியாக அதெல்லாம் தெரியும் அவருக்கு. மயிலாப்பூர் வாசி அவர் அந்த காலத்தில். அப்போ சொல்லுவார், பெரிய நல்ல தே பிலாங்ஸ் எ குட் ஃபேமிலி. அந்த இதில் அப்பா இந்த பெண்மணி கல்யாணமே பண்ணிக்கல. சின்ன வயசு பிடிச்சி ஏதோ ஆழ்நிலை தியானமாட்டம் இருந்துட்டு கிருஷ்ண பக்தியில் ரொம்ப சிறந்து விளங்கினான் கிருஷ்ண. அப்போ அந்த காலத்தில் நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு கிருஷ்ண விக்கிரகம் கருப்பு கலர் மார்பிளில் பண்ணி அவாத்துலேயே இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடி உயரத்துக்கு அந்த விக்கிரகம் அது பண்ணி வச்சுருப்பேன். சின்ன குழந்தையால் அவளை பார்க்க வரும். அதாவது குழந்தையை தெய்வம் கொண்டாடும் இடத்துல சொல்கிற மாதிரி இந்த குழந்தைகளை அரவணைச்சு போகும்போது அடிக்கடி அவள் பெரியவாளை பார்க்கும். அதெல்லாம் குழந்தைகள அவளுக்கு இதெல்லாம் கொடுத்து சாக்லேட்டு அது ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா அன்போடு பேசி அவளை நல்வழிப்படுத்தியிருக்கா இந்த மதியொளி சரஸ்வதின்றவ. அவள் சின்ன வயசுலேருந்தே இந்த ஆன்மீக நாட்டம் ரொம்ப ஜாஸ்தி அந்த அம்மாவுக்கு. அந்த மாதிரி காஞ்சி பெரியவை போய் பார்க்கும்போது அப்புறமா தன்னை அணுக்க தொண்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் இவ அகிலாண்டேஸ்வரர் அவதாரண்டாவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவளை திருமண ஆசையே இல்லை அந்த பெண்மணிக்கு. அவள் அப்படியே தன் வாழ்நாளை கழிக்கணும் பார்க்கும்போது கடவுள் ஏதோ ஒரு மீராபாயாட்டம், மீராபாய், சக்குபாய் இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரைசேஷன் இது பண்ணுறா. ஜெல்லுடைய அம்மான்னு இந்த ஆந்திர பிரதேஷில். நான் சொல்கிறதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அண்ணா பெரிய அண்ணா வி.ஆர். பாலன்னு சொல்லிட்டு இவன் ரைட்டர் குமுதம். நிறையா பேர் மகான்களை பார்த்துருக்காங்க. யூஸ் ட்ராவல் லாட்டு ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு எல்லா இடத்தையும் பார்த்து மகான்கள் தரிசனம் மாயா எல்லாம் கூட பார்த்துருக்காங்க. அந்த காலத்தில் கன்னியாகுமரி கடற்கரையில் நாய்களோடு படுத்துட்டு போகலாம். இந்த மாயா மாண்டு நம்ம இசைஞானி இளையராஜா கூட அவளுக்கு தனியாக இதெல்லாம் வீடெல்லாம் கொடுத்து இங்கே மெட்ராஸ் தங்க வச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு அவளை அந்த அம்மாவோட கடைசி காலத்தில். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இந்த ஆன்மீக நாட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் லயப்படுறது மனசு. சாஸ்திரங்கள் எல்லாமே இதெல்லாம் தத்துவங்கள் எல்லாமே என்ன சொல்கிறதுன்னா, மனசு எங்கே லயப்படுதோ அவளை குருவாக எடுத்துக்குமோன்னு சொல்கிறேன். நம்ம மனசு ஒருத்தர்கிட்ட லயப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். வேவ்லென்த் ஷுட் டேலி. சில இடத்துல சில குருமார்கள் கடை சில பிடிக்காது, நல்லவா தான் இருப்பா, பாவம் இவாளுக்கு சூட் ஆகாது. அங்கே போய் இவள் சேர்ந்துட்டு அவளும் கெட்ட பேர் இவாளும் கெட்ட பேரை வாங்கிக்கூடாது. நம்ம மனசு எங்கே லயப்படுறதோ அங்கே எனக்கு கூட புவனேஸ்வரி சுவாமிகளை போய் பார்க்க போயிருந்தேன் அந்த காலத்தில். நான் கள்ளிக்குப்பத்தில் பெரியவர் இருக்கும்போது அப்போ அவள் சொன்ன லிஸ்ட்டை பார்த்து அம்பாள் அங்கேயே கிளம்பிடான்ட்டாருண்ணே, உனக்கு இவர் இல்லை குரு அப்படின்ட்டேன். இத்தனைக்கும் அவர் கூட்டம் சேருண்ணே. మా ఇంటికి వస్తావా, హనుమంతరాయన్ కోరికి அந்த சீட்டுக்கு வான்னார். நான் கள்ளிப்பத்துக்கு போனேன். அவர் கூட்டுறதுக்குள்ள பையன் பரத்வாஜ் சாமிகள் என்னென்னோ சொல்லி பெரிய லிஸ்டெல்லாம் கொடுத்தான். அது அந்த காலத்தில் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடியே 1111 ரூபா ப்ளஸ் அந்த லிஸ்ட்டாக பெட்டியில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கலான்னு சொன்னான். எனக்கு டோட்டலி ஃபிக்ஸ்டு. சரி சொல்லிட்டு வெளில அப்போ அப்பா சொல்கிறேன், ஒரு குருவாக ஒரு பெண்மணியாக வருவான்னா. அப்புறமா தான் என்னுடைய குருவாக வந்தது சம்பகாம்பான்ற ஸ்ரீமதி லட்சுமி சந்திரமௌழி. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம மனசு எங்கே லயப்படுறதோ அங்கே தான் அந்த ஆத்மா அங்கே தான் ஒன்றும். சரி, அந்த மாதிரி மதியொளி சரஸ்வதிக்கிட்ட அந்த அம்மா மேலே அதே தான் குழந்தைகள்கிட்டலாம் எல்லாரும் குழந்தைகள் அரவணைச்சிட்டு போவோம். இந்த அன்பர் கேட்கும்போது என்ன பேசுதுன்னு தெரியல இருக்கு. இந்த அவர் மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருந்தார். அவன் இந்த நவமி அன்றைக்கி தான் பிறந்தா, இந்த புரட்டாசி மாதம் இந்த விஜயதசமி நவமி வருது இல்லையா, அன்றைக்கி தான் பிறந்தா ஓன்னு சொன்னார்.
இந்த அம்மா தான் மதியொளி சரஸ்வதி. இந்த விஜய் டிவியில் காத்தால் ஏர்லி மார்னிங் இப்போ போடுறான்னா தெரியாது, இந்த காலத்தில் இந்த குரு பரம்பரை அது போடுவான். சாய்பாபா வருவார், ரமணர் வருவார், மகாபெரியர் வருவார், அப்புறம் வந்து அரவிந்த ஆசிரமம் அந்த அன்னை வருவார். கடைசியில் மதியொளி சரஸ்வதி பீச்சில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இவாளை குருவாச்சருக்கா நிறைய பேர் இருக்கா சென்னையில். ஒரு தன்னலமற்ற தியாகி இந்த அம்மா. குழந்தைகிட்டலாம் ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். திரு மோகன் குருஜி கூட இவாளோட ஆசிரமத்தில் போய் ஹோமெல்லாம் பண்ணுவார். தன் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்யாமே இருந்து மக்களுக்கு தொண்டாற்றி நல்ல ஜனங்களை நல்வழிப்படுத்தி குழந்தைகள்லாம் நல்லபடி அட்வைஸ் பண்ணி நல்ல பக்தி மார்க்கத்தில் ஊட்டினான். அவள் வந்து என்ன செஞ்சான்னா, இந்த கிருஷ்ண கிருத்தத்துக்கு தாத்திலே வச்சுருந்தா இல்லையா, அதுக்கு ஷீ கிரியேட்டட் ட்ரஸ்ட் கால்ட் நந்தலாலா ட்ரஸ்ட் ஆரம்பித்தாள். அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு கோவிலை அக்வயர் பண்ணது, லேண்ட் அக்வயர் பண்ணி கோவிலை கட்டி அந்த இது கிருஷ்ணரை பிரதிஷ்டை ஆகிட்டு. கடைசியில் முதல்ல குழந்தைகள்லாம் வந்து ஆற்றுல கொஞ்சம் அது கட்டிக்கும் போய் அந்த கிருஷ்ணரை அந்த மாதிரி தான் இருந்தது ஒரிஜினலாக. இதை பற்றி பக்தியிலலாம் கூட வந்து அந்த காலத்தில் புக்கிலெல்லாம் வரும் அதை பற்றி. ஸோ அந்த அம்மா வந்து அமெரிக்காவுக்கு இருக்கும்போது இந்த ராச்செஸ்டர் அந்த அது இன்னொரு புஸ்தகம் இருக்குது, உருப்படிக்கு அடியில் மாட்டி எடுத்து அதே இருக்குது. அவளுக்கு பூஜை எல்லாம் பண்ணுறா. சரஸ்வதி கடாட்சம் நிறைய நிறைந்த பெண்மணி, ரொம்ப சாத்மீகமான மனுஷி. அதாவது சில பேர் கடுக்கடி செடிச்சுட்டு இருப்பாள், அந்த மாதிரிலாம் இல்லை. அவள் ரொம்ப மூஞ்சியில் சாந்த தாண்டவம் ஆடும் இவளுக்கு. அதாவது நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காந்து நம்ம கமெண்ட் அடிக்க முடியாது. இன்ட்ராக்ஷன் யாராக இருக்கோ அவள் தான். நான் அவள் ஜீவித காலத்தில் போய் பார்க்கணும் ட்ரை பண்ணேன். என்னமோ சமூகம் வருது, ஐ குட் நாட் மீட் ஹர். இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், ஐயோ நம்ம இருந்திருக்க காலத்தில் போய் பார்க்கவே இல்லையா நம்ம அப்படின்னு. பட் பின்னாடி தாத்தா மூலமாக தெரியும் எனக்கு. ஜானகி ராமேஸ்வரன், ஜேஆர் சர்மான்ற தாத்தா கலாவலியோட எடிட்டர், இவர் மூலமாக தான் எனக்கு வந்து மதியொளி சரஸ்வதி பற்றி தெரிய ஆரம்பிச்சது. அவர் சொல்லுவார் மாதிரி ரொம்ப ஆன்மீக நாட்டம் உள்ள பெண்மணிடாவோ, இல்லைன்னா வந்து அப்பா அம்மா தனக்கு எழுதி வச்ச சொத்துக்கு எல்லாத்தையும் வந்து அதுக்கு ட்ரஸ்ட்டு கொடுத்துட்டான். நந்தலாலா ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சு இந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ அந்த ட்ரஸ்ட் நடந்துட்டுருக்கு. நல்ல நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறா. அவள் நிறைய சேவைகளும் பண்ணுறா நிறைய விஷயங்களில். அதாவது ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது வெளிப்பாடு இருக்குது. இப்போ இன்றைக்கி இது கூட நான் பேசியிருந்தேன், சில பேர்கிட்ட பேசினபோது காஞ்சி பெரியவருக்கெல்லாம் வந்து இப்போ கோவிலை கட்டிடுறா. அது மாதிரிலாம் அவள் சங்கராச்சாரியாருக்கெல்லாம் வந்து உருவம் வச்ச மாதிரி கோட்டணும். ஆயுஷங்கர் கோத்து தான் உருவம், மிச்சம் எல்லாருக்கும் லிங்க பிரதிஷ்டை தான் சொல்லியிருக்கு. சந்திரசேகரேந்திரேஸ்வரன்னு சொல்லலாம் தவிர அந்த லிங்கத்துக்கு தான் பேர் சொல்ல முடியும். இப்போ காஞ்சி பெரியவரோட சிலையத்துக்கு இதில் அதிஷ்டானத்தை வச்சுருக்கா, அது பொப்புன்னு போல பஸ் இருக்குது, மூஞ்சியெல்லாம் பார்த்தா அப்படி இல்லையா. அவர் கடைசி காலத்தில் ரொம்ப எலும்பு தூரமாக தான் இருந்தார் அவர். ஆனால் பண்ணின விக்கிரகம் பார்த்தா புஷ்டியாக பண்ணியிருக்கா. அவள் கணேச சர்மாயம் கூட டாப்பில் ஒர்க் பண்ணவர் தான். இப்போ எல்லாருமே இஷ்டம் போல் கோவில் கட்டணும். சாய்பாபாட்டம் இவாழ ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே காஞ்சி பெரியவருக்கு. அதான் நம்ம ஆத்மாத்மா அவள் சொன்னதை நம்ம கேள்விப்படும். இப்போ கடைசியில் பார்த்தா அமெரிக்காவில் போய் அவர் இந்த கடல் தாண்டவே கூடாதுன்னு சொன்னார். கடைசியில் அவர் கடல் தாண்டி அவர் கோவிலை கட்டிட்டார் போய் அங்கே போய். அது வந்து ஏற்புடையதில்லை. அதாவது இந்த சென்ஸ் படம் வச்சுக்கலாம், வி கேன் வர்ஷிப்பு. அவர் சொன்ன இதெல்லாம் வந்து அறிவுரைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதுதான் முக்கியம். கோவிலை கட்டி இப்படி பண்ணிட்டா போதுமா, நோ யூஸ் அட் ஆல். அவர் சொன்ன அது வந்து எத்தனை பேர் நம்ம கடைப்பிடிக்கிறோன்னு பார்க்கணும். பிராமணன் வந்து சந்தியாவந்தனம் பண்ண, திரிகால சந்தியாவந்தனம் பண்ணணுன்றார், பண்ணுறாள் பண்ணுறது கிடையாது. இது மடிசா கட்டிக்கணும், அது கச்சம் கட்டிக்கணும்னா அதுக்கே வந்து அவரை பார்க்கும்போதோ எல்லாம் வேஷதாரியாக போகிறான். காஞ்சிபுரத்துக்கு போகிற பாருங்க, பரமாச்சாரி இப்போ பால பெரியவா சரி, யாரை பார்க்கத்தான் சரி, அந்த நேரத்தில் ஒரு வேஷம், அது ரெடிமேட் வேஷம் மட்டும் போட்டுக்கிறான். அப்புறம் அந்த பணம் ஜீன்ஸை போட்டுன்னு வந்துடுறான். வாட் இஸ் தி யூஸ்?
ஸோ நம்ம வந்து வி ஷுட் ஃபாலோ சர்டன் திங்ஸ்னால் வி ஷுட் ஃபாலோ ஸ்ட்ரிக்ட்லி வி ஷுட் ஃபாலோ. இப்போ அந்த தண்ணி பாட்டிக்கு போகிற பிராமணனை வந்து என்னென்ன செய்யக்கூடாத காரியங்கள்லாம் அவன் பண்ணிடுறான். பண்ணிவிட்டு அங்கே போய் விஷதாரியாக வந்து பட்டப்பட்டையை உற்பத்தி போட்டுட்டு கச்சத்தை கட்டிட்டு மைன செயினை போட்டுட்டு வந்தால் வாட் இஸ் யூஸ்? சங்கராச்சாரியார் எல்லாருக்குமே வந்து ஸ்ருங்கேரியில் வந்து மார்பிள் ஸ்டாச்சுஸ் வச்சுருக்கான். ஒரு 4-5 பீடாதிபதிகளுக்கு பார்க்கலாம் இருக்கு. பட் காஞ்சிபுரத்தில் லிங்க பிரதிஷ்டை தான் சொல்லியிருக்கு. இந்த பிருந்தாவனம் சொல்லியிருக்கு. அவளுக்கெல்லாம் சிலை கிடையாது. இந்த கோவிந்தபுரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிலை கிடையாது. எல்லாருக்கும் லிங்கம் இல்லைன்னா பிருந்தாவனம் துளசி மடம் தான் இருக்கும். ஸோ அங்கேயே வந்து ராமராம ஒழிச்சிருக்குன்னா அதுதான் மேன்மை. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து இப்போ 68th பீடாதிபதி ஓஹோன்னு சொல்லிட்டு அப்போ மிச்ச பீடாதிபதியெலாம் எல்லாம் சரியில்லை அர்த்தமா? அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் 70 பீடாதிபதினா இப்போ 68, 69, 70, 71 வந்தாச்சு. 69 வரைக்கும் வந்து படங்களை எழுதி மாட்டலாம் அந்த அதிஷ்டானத்தில். அதான் தட் இஸ் ஓன்லி அக்செப்டட். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவள் சொன்னாதெல்லாம் இவள் சொல்கிறா அப்படி சொல்லி அவருக்கே வந்து ஆஸ்திரேலியா சரி, அமெரிக்கா சரி, கலிபோர்னியா எங்கெங்கேயோ கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டா பரமாச்சாரியாவுக்கு. என்ன நிறைய இதோட கொடுமையான கொடுமை என்னென்னா, பரமாச்சாரியாரை பார்க்காதவாள்லாம் பேசுகிறா ஒருத்தரோ என்னவோ. அதான் ஒன்று வைத்தறிச்சாலும் சமாச்சாரம். பத்மா சுப்பிரமணியெல்லாம் அவள் வந்து நேராக சின்ன வயசுலேருந்து போயிருக்காவா அப்பாவோடக்க. ஸோ அவள் பெய்யா நியாயம் உண்டு தானே. ஸோ விஷயம்லாம் இருக்கா. அவங்க அந்த தொண்டு பண்ணினவே இருக்கா. அவள்லாம் பேசலாம் அதை பற்றி. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்ச இந்த பண்ணலாம். காஞ்சிபுரம் சைடில் திசையே தெரியாத மாதிரி திடீர்னு வந்து இந்த பரத்துரத்தை பேட்டி எடுக்கிறார். ஓஹோன்றவர் எல்லாம் பேசி சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறா ஒவ்வொருத்தரும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் உண்மை. ஐ வில் ஸ்பீக் த ட்ரூத்து. அவளுக்கு அதிஷ்டானத்தில் லிங்கமாக ஸ்தாபிக்கலாம், இல்லைன்னா பிருந்தாவனத்தை அமைக்கலாம். அவ்வளோதான். உருவங்கள் கூடாது அவர்களும். காலப்போக்கில் இப்போ ஒவ்வொன்றும் மாறிட்டு இருக்கேன். அப்போ 68 பீடாதிபதியில் மிச்சம் அவங்களுக்கு உருவங்கள் படத்தில் தான் இருக்குது. அது கூட ஓரளவு எதுவும் உத்தேசமாக தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் அக்கீழே சொல்ல முடியாது. நான் லாஸ்ட் டைம் கூட சொன்னேன். நான் இவ்வளோ பேசுகிறவா வந்து இங்கே கீழே மீன் இருக்கு, அங்கே போகிறது கிடையாது. கலவையில் 4 பேர் இருக்கா, அவளை போய் பார்க்கறது கிடையாது. திருவத்தியூரில் 2 அதிஷ்டானங்கள் இருக்கு, அங்கே போகிறதே கிடையாது. சங்கராச்சாரியார் இவாளே போய் திருப்பதியில் உட்காந்துக்கிறத தவிர இந்த மாதிரி அதிஷ்டானங்களை போய் உட்காந்தா அந்த ஊர் பிரபல்யமாகும். அந்த அதிஷ்டானங்கள் ரொம்ப ஓகோனாகும். ஸோ அதனால தான் மகா பெரியவா இருக்கும்போது என்ன செய்வார்னா, இந்த சின்ன சின்ன கிராமமாக எடுத்துட்டு இந்த கோகிலாப்பட்டி இசைனூர் அந்த ஊரில் போய் ஷாதின் மாதம்னா 2 மாதம் 4 மாதம் இருந்துருக்காரு அங்கேயே. அது மாதிரி 2 தடவை பண்ணியிருக்கா அந்த கோகிலாப்பட்டி. ஸோ அது மாதிரிலாம் பண்ணியிருக்கா அவள். ஸோ கம்மிங் டு மதிவொளி சரஸ்வதி, இந்த அம்மா வந்து பரமாச்சாரியார் வாக்குலேருந்து இந்த மாதிரி ஒரு மேம்பட்ட பெண்மணியவோ அப்படி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கா. அவர் வந்து ராஜராஜேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி சொன்னாரன்னு தெரியாது எனக்கு. அப்படி அவர் எழுதினவர். அது மாதிரி மனுஷால யாரும் சொன்னதில்லை அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் இவாளே நிறைய பரமாச்சாரியார் சொன்னான்னு சொல்லி அவர் மேலே பழிய போட்டுடுறா. அதாவது ஒரு இருக்கானா அவள் வந்து நல்ல ஆன்மீக நாட்டம் உடையவா அந்த மாதிரி வேணா வந்து இது பண்ணி தவிர சுவாமியோட அவதாரம் இப்பாடெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம அகிலாண்டேஸ்வரின்னு பார்வதியை அவள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவள் வந்து கிருஷ்ணன் கோவில் கட்டிட்டப்பலாம் வந்து ஒரு நல்ல ஆன்மீக பெண்மணி, நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கா. நந்தாலால் ட்ரஸ்ட் ஏற்படுத்தியிருக்கா, கிருஷ்ணருக்கு கோவில் கட்டியிருக்கா, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நல்வழிப்படுத்தியிருக்கா, நிறைய போயம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கா, சின்ன குழந்தைகளுக்கு ஸ்டோரிஸ் நிறைய எழுதியிருக்கா. ரொம்ப சாத்வீகமான பெண்மணி. அதுக்கு தனியாக ஒரு சொசைட்டி ஷேஸ் ஃபார்ம்டு ஒன்று இருக்கா. அவள் மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கா அதை கொண்டாடுறதுக்கு. ஸோ அவள் வந்து நவமியில் பிறந்ததுனால அந்த நண்பர் வந்து எழுதியிருந்தாரு, நீங்கள் அவளை பற்றி பேசுங்கோண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் நாட் பி அசோசியேட்டட் வித் ஹேர். நம்ம வந்து அந்த அசோசியேஷன் இல்லாமல் நம்ம ஒரே வழியாக நான் பார்க்காம இருக்காமல் சொல்ல மாட்டேன். நான் படிச்சிருக்கேன் ஓரளவுக்கு, அவளை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அதை வச்சு தான் பேசியிருக்கேன். எனக்கு இதோட இந்த மதியொளி சரஸ்வதி என்ற இந்த மகத்தான பெண்மணி
who has done lot of இந்த மாதிரி ஆன்மீக தொண்டு பண்ணவோ, குழந்தைகளெல்லாம் நல்வழிப்படுத்தினவோ, குழந்தைகளுக்கு உண்டான அந்த பொயம்ஸு ஸ்டோரிஸு இதெல்லாம் எழுதியிருக்கா. அதை சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.